காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு பின் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். இல்லை, அவங்க ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் இந்த கூட்டத்தில் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா இப்போ இருக்க அந்த மழை நல்லா பெஞ்சிட்டு வர்றதுனாலையும் கர்நாடக மாநிலத்திற்கு அணைகள் நிரம்பி விட்டதுனாலையும் தொடர்ந்து நம்மளுக்கு தண்ணீர் வரத்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் தகவலின் அடிப்படையில் கிருஷ்ணராஜ் சாகர்லேருந்து இப்போ திருப்பியும் கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட கண்ணாடி திறந்திருக்கிறாங்க. அத்தோடு கபினியிலையும் வந்துகிட்டு இருக்கு. ஆகவே இந்த கூட்டத்தில் தண்ணீர் இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் வருங்காலங்களும் வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கோரிக்கை. அதுதான் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தின அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30ஆம் தேதி மீண்டும் ஒரு கூட்டம், வாரிய கூட்டம், ஒழுங்காற்று குழு கூட்டம் நடக்கின்றது. ஜூலை மாதத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை திறந்து விட்டாங்கன்னா கர்நாடகா இல்ல, ஜூலையில் இதுவரைக்கும் வந்த தண்ணீர் சுப்ரீம் கோர்ட் ஆணையப்படி நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. அதோட நம்ம நிப்பாட்ட முடியாது. இன்னும் வருங்காலங்களில் இந்த மந்த் எண்டு வரைக்கும் தண்ணி வரணும். அதை விட முக்கியமா தொடர்ந்து அடுத்த ஆகஸ்ட் மாதம் 45 டிஎம்சி போல நம்மளுக்கு வர வேண்டிய நீர் இருக்கு. ஸோ அதையும் வலியுறுத்துறது கூட்டத்தில் முக்கியமான கோரிக்கையா நம்ம வச்சிருக்கோம். ஜூலை பேக்லாக் வந்தது. ஜூலையில் பேக்லாக்லாம் இப்போ எதுவும் இல்லை. இதுவரைக்கும் தண்ணீர் அடிப்படையில் இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் அடிப்படையில் தேவையான நீர் அனைத்து நம்ம பெறப்பட்டோம். மேகதாது இஷ்யூ இன்னைக்கு மேகதாது இஷ்யூ பற்றி இங்கே வரல.